34 வருஷம் கழிச்சு வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானோட ஒரு பயலேட்டரல் சீரிஸ் வின் பண்றாங்க மக்களே. இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ் வின் அவங்களுக்கு வந்து ஒரு மஸ்ட் நீடட் வின் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயுமே அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. இந்த சீரிஸ் வின் பண்ண முக்கியமான காரணம் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் ஷெய் ஹோப் ஒரு பிரமாதமான ஒரு ODI 100 அடிச்சாருங்க. 90 odd balls 120 18th ODI 100 அவருக்கு. அதாவது வெஸ்ட் இண்டீஸோட அந்த லிஸ்ட் ஆஃப் 100ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ODIஸ்ல தேர்ட் பொசிஷன்ல இருக்காரு. அவருக்கு மேல ஒரே ஒரு 100 தான் டிஃபரன்ஸ் அவருக்கும் பிரெயின் லாராக்கும். சோ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு பாருங்க ஷெய் ஹோப் ODI கிரிக்கெட்ல. அது இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் 36 overs 140 வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருந்தாங்க 3.5 run rateல. அப்புறமா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போச்சு ராஸ்டன் சேஸோட. 42 overs 194 இருக்கும் போது நவாஸ் அடிக்க ஆரம்பிச்சாருங்க. ஆக்சுவலா ஷெய் ஹோப் அதுல இருந்து நிறுத்தல. லாஸ்ட் 50 over இருக்குமே செம காட்டுனாங்க. லாஸ்ட் 8 ஓவருக்கு 100 ரன் ஆக்சுவலா ஆட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஜஸ்டின் கிப்சன் சூப்பரா விளையாண்டாரு. அவரு ஒரு 42 runs, ரொம்ப குரூஷியலான ஒரு நாக். அதையும் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். 294 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் 92 காலி பண்ணிட்டாங்க. ஜேடன் சீல்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 6 விக்கெட் எடுத்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆல்ரெடி அவர் கலக்கிட்டு இருக்காரு. சோ சாஞ்சி போன வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஷெய் ஹோப் ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும் மக்களே.